வணக்கம்ங்க. பாஜகவின் மிக மூத்த தலைவர், தேசிய செயலர் உட்பட மிக முக்கிய பொறுப்புகளை பாஜகவில் வகித்து வந்த எச். ராஜா அவர்களுடன் ஒரு நேர்காணல். நீங்கள் ஒரு மிக சிறந்த இந்துத்துவவாதி அப்படிங்கிறதான் பாட்டம் லைன் உங்களுடைய இது. அதை நீங்கள் பெருமையாக நினச்சிருக்கீங்களா, இதாக நினச்சிருக்கீங்களா? சித்தாந்தம் தானே, அதில் பெருமையாக நினைக்கிறதுக்கோ அல்லது வருத்தப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. காரணம், சித்தாந்த ரீதியாக மதத்தின் பெயரால் முஸ்லீம்கள் இந்த நாட்டை பிரித்த பிறகு இந்த நாடு சொன்னாலும் சொல்லலைனாலும் ஹிந்து தேசம்தான். அதாவது ஹிந்துத்துவ கொள்கை நம் நாட்டினுடைய இயல்பான கொள்கை. அதை மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும். சில மாநிலங்களில் சீக்கிரம் போய் சேரும், சில மாநிலங்கள் லேட்டாகும், அவ்வளவுதான். அதனால் இது நாம் சித்தாந்தத்திற்காக, அதனுடைய உண்மைத்தன்மைக்காக அதை சொல்கிறோம். நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இந்த சிந்துத்துவா இதில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? நான் நீங்கள் அமைப்பில் இணைந்தது அப்படின்னு சொன்னால் 61 வருஷமாக ஆர்எஸ்எஸ் ஷாக்கா போய் கொண்டிருக்கேன். 1964 எனக்கு 7 வயது இருந்த சமயத்திலிருந்து. அதற்கு பிறகு அரசியலுக்குன்னு வந்தது 78 ஜனதா கட்சியில் காரைக்குடி வார்டு செயலாளராக இருந்தேன். 78 நீங்கள் வார்டு தலைவர், அப்போ செயலாளரில் தலைவர். அதுக்கு பிறகு நான் மத்திய பிரதேசத்தில் அரசு நிறுவனத்தில் வேலைக்கு போயிட்டேன். ஸோ 84 தான் திரும்பி வந்தேன். அதுக்கப்புறம் 5-6 ஆண்டுகள் ஆர்எஸ்எஸில் பணியாற்றினேன். அதுக்கப்புறம் 1991 பிஜேபி மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றேன். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் ஏதோ ஒரு பொறுப்பில் பணியாற்றி கொண்டு இருக்கேன். ஓகே. ஏன்னா அந்த பயணத்தில் நீங்கள் இதில் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ், அதாவது ஏதாவது நின்றுருக்கீங்களா, வெற்றி பெற்று? நான் 89 அப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் 21 இடங்களில் தான் நின்றுது. அதில் ஒன்று காரைக்குடியில் பிஜேபி வேட்பாளராக முதல்ல நான் நின்றேன். 2001 காரைக்குடி சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். இப்போ அந்த பயணம் மிக நீண்ட பயணம். அப்போ பாஜக அந்தளவுக்கு வளர்ச்சியடையாத ஒரு காலகட்டத்திலேயே நீங்கள் பிஜேபியில் பயணம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இருக்கிற பாஜகவுக்கும் அப்போ இருக்கிற அந்த பாஜகவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? இல்லை, நீங்கள் 98 வரை நாம் பிஜேபின்னு சொன்னால் கூட மக்களுக்கு புரியாது. வாஜ்பாய் தலைமையிலான கட்சி அப்படி சொல்ல வேண்டியிருந்தது. 99 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே கூட முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தை விட 1 லட்சம் ஓட்டுகள் எனக்கு கூட கிடைச்சிது. அது அப்போ மட்டும் இல்லை, பிஜேபி தனியாக நின்னப்போ திமுக அதிமுக ரெண்டுமே இல்லாமல் 2014 நிற்கும் பொழுதும் ஜூனியர் சிதம்பரத்துக்கு எதிராக போட்டியிட்டு அவரை விட 33,000 ஓட்டு எனக்கு கூட. ஆகவே உள்ளூர் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்த சிவகங்கை தொகுதி உங்களுடைய தொகுதி இல்லைங்களா? பார்லிமெண்ட் அதெல்லாம் அந்த சிவகங்கை தொகுதி மிகவும் ஒரு பிற்படுத்தப்பட்ட தொகுதி. அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் கிடையாது, ரொம்ப கம்மியான பிற்படுத்தப்பட்ட தொகுதி. ஆனால் அதில் தொடர்ந்து காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. அதாவது பொய் வாக்குறுதிகளை தொடர்ந்து சொல்ல முடியலை. நான் போட்டியிடும் பொழுதெல்லாம் சிதம்பரம் குடும்பம் ஜெயிக்க முடியலை. ஏன்னா 99 சீனியர் சிதம்பரமே தோற்று போகிறார். 2014 அவருடைய மகன் தோற்று போகிறார். மீதி காலங்களில் அவங்க வெற்றி பெறுறதுக்கு பிரதான காரணம் அந்த குடும்பம் ஏதாவது செஞ்சது. தொகுதிக்கு அமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்கள் அந்த பொறுப்பை பயன்படுத்தி தொகுதிக்கு ஏதாவது நல்லது பண்ணார் அப்படின்னு கிடையாது. ஆனால் கூட்டணி எப்போதெல்லாம் அவர்கள் இருக்கிற கூட்டணி வலுவாக இருக்கோ அப்போதெல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அவர் குடும்பத்துக்கு ஒரு லக்கு, கூட்டணி அவர் தேரும்போது அது வலுவாக இருக்குது.
அப்போ அந்த பி. சிதம்பரம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 முறை பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார். 3 முறை இல்லை 5 முறை இருந்திருக்கிறார். அதுல வந்து 3 முறை நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். ஸோ ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருந்தார். அந்த அந்த தொகுதிக்கு அவர் எதுவுமே ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வரல. அது காரணம் அவரோட அடிப்படை கொள்கையே மக்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை, தொகுதிக்குன்னு செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் கொண்டவர். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவரோட நெருங்கிய சகாக்கள், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்களே எங்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு ஒர்க்கர் வீட்டில் கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டா கூட நான் வந்தால் தான் அவர் தள்ளி கட்டுவார், அதுவே நடக்கும், அப்படி சொல்லி நிராகரித்து விடுவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் அவரோட பேசிக் மைண்டு செட்டு மக்களுக்காக செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஸோ அது அந்த ஒரே ஒரு கருத்துனால தொடர்ந்து காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து தேஞ்சி வந்து இன்னொரு 10 பேர் 5 பேருக்குள்ள சுருங்கிருச்சு. நீங்கள் காங்கிரஸ்னு மட்டும் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இட் இஸ் அ நான் எக்ஸிஸ்டன்ட் பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் இன் தமிழ்நாடு. என்றால் இன்னைக்கு காங்கிரஸுக்கு தலைவர் யார்? செல்வ பெருந்தகையா பெருந்தொகையா? நிறைய பெருந்தொகை இருக்கிறதுனால அவர் நாம செல்வ பெருந்தொகைன்னு சொல்லலாம், பொருத்தமாக இருக்கும். இவர் 5 கட்சி தாவி காங்கிரஸுக்கு வந்திருக்கார். அவரோட அரசியல் பயணம் முதல்ல புதிய பாரதம், பூவை மூர்த்தியார், அதுக்கு பிறகு புதிய தமிழகம், அதுக்கு பிறகு இது பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அதுக்கு பிறகு திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 5ஆவதாக இன்னைக்கு காங்கிரஸ். அது நீங்கள் அவருடைய அரசியல் பயணம்னு பார்த்தா இது எதுக்கு சொல்ல வரேன், இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் தேர் ஆர் நோ டேக்கர்ஸ் ஃபார் டிஎன்சிசி பிரசிடென்ட். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றுக்க எந்த சீனியர் லீடரும் தயாராக இல்லை. அதனால எங்கேருந்தோ 4 கட்சி ட்ராவல் பண்ணி வந்த நபர் இருந்தாலும் பரவாயில்ல அவரே வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற நிலைக்கு அந்த கட்சி வந்திருக்கு. இன்னைக்கு காங்கிரஸுக்கு தனிப்பட்ட முறையில் 3% கூட பாக்கி இருக்காது. இப்போ இந்த செல்வ பெருந்தொகை நீங்கள் சொன்ன மாதிரி பெருந்தொகை அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு முன்னாடி 5 கட்சி தாண்டி வந்திருக்கிறார். அவர் பெரிய தொழில் எதுவும் இல்லை அவருக்கு, அதாவது சொல்லிக்கிற மாதிரி தொழில் எதுவும் கிடையாது. ஆனால் லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டி வச்சிருக்காருங்கிறது ஒரு நீங்கள் அதில் அவரே சொல்கிறார், இது சிதம்பரத்தோடது அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் ஒன்லி எ பினாமி ஹோல்டர். அதாவது சிதம்பரத்தினுடைய நிதி பின்னணி தான் அந்த இது இருக்கிறதா அவர் சொல்லியிருக்கார். இது என்னோட குற்றச்சாட்டு இல்லை. இந்த லண்டன் இதுக்கு அவர் வந்து எப்படி சேர்மனாக அவரோட ஒய்ஃப் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது ஊடகங்களில் அவர் அதுக்கு சொல்லியிருக்கார், இது வந்து சிதம்பரத்தோடது அப்படின்னு. இப்போ டெல்லி நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் பாஜக கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் கழித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் நீங்களும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கடுமையான பிரச்சாரம் மேற்கொண்ட போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு. ஸோ அது உங்களால் கணிக்க முடிஞ்சது அந்த இங்கே நான் வந்து 1998 டெல்லி சட்டமன்ற தேர்தல்கள் எல்லாத்துக்கும் போயிருக்கேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2013 மற்றும் 15 காலகட்டம் டெல்லியில் ரோட்டில் இறங்கினாலே 10 வயசு 12 வயசு ஓட்டு இல்லாத சிறுவர்கள் கூட ஆம் ஆத்மி கட்சியோடைய சிம்பல் விளக்கமாற கையில் வச்சுக்கிண்டு வீதியெல்லாம் அனுப்பாங்க. ஒரு பெரிய விசிபிலிட்டி. ஆனால் இந்த தரம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனப்ப எங்கேயும் காங்கிரஸ் அது இருக்காது, இல்லை ஆம் ஆத்மி பிரச்சாரம் கூட இல்லை, மக்கள் மத்தியில் விசிபிலிட்டி இல்லை. நீங்கள் அதனால தான் ஆம் ஆத்மி கட்சிக்கு அவர்கள் 2020 வாங்கின ஓட்டை போல 10% ஓட்டு இப்போ குறைஞ்சிருக்கு. அதனால் பெரிய 10% குறையிறதுங்கிறது பெரிய சரிவு. ஆக அது விசிபிலிட்டி இல்லாமல் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதனால தான் இங்கே மதுரையில் இறங்கிய உடனேயே பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொன்னேன், தலைநகரில் பிஜேபி இப்பொழுது ஆட்சிக்கு வரும். அதனால் அன்றைக்கே தெரிஞ்சுது.
ஸோ இப்போ பாஜக கிட்டத்தட்ட 27 வருடங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இந்த நடுவில் 27 வருட நடுவில் கிட்டத்தட்ட 3 முறை பாஜக பாராளுமன்ற தொகுதிகள், அதாவது பிரதமராக மோடி அவர்கள் இருந்திருக்கிறார். ஸோ அந்த 27 வருடம் அந்த கேப், அந்த டெல்லியில் இருக்கிற வேண்டிய கேப் வந்து ஏன் அந்த நீடிய 98ல் பெரிய வித்தியாசம் இல்லாமல் தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் காங்கிரஸ் முதல்வராக இருந்த திருமதி ஷீலா தீக்ஷித் அவர்களுக்கு ஒரு நல்ல இமேஜ் இருந்தது. அதனால் 15 ஆண்டுகள் 3 ஃபுல் டேர்ம் ஷீலா தீக்ஷித் சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி பிரதான எதிர்கட்சியாக வலிமை மிக்க கட்சியாக தான் இருந்தது. ஆனால் 2015 தான் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக ஆம் ஆத்மி கட்சி 70ல் 67 சீட்டு ஜெயிச்சது. பிஜேபி கிடைச்சது வெறும் 3 சீட்டு தான். அதுக்கு பிறகு கூட 2020ல் பிஜேபிக்கு 70ல் 8 சீட்டு தான் கிடைச்சது. அதனால் ஏன்னா மக்கள் வித் வெஞ்சன்ஸ், காரணம் அண்ணா ஹசாரேயோட இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அந்த அமைப்பை முழுமையாக தன் சுயநலத்துக்காக அண்ணா ஹசாரே விருப்பத்திற்கு மீறியும் கூட கெஜ்ரிவால் பயன்படுத்தி கொண்ட காரணத்தால் அவரால் தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகள், அதாவது 13லேருந்தே அவங்க தான் இந்த 2 ஃபுல் டேர்ம் அவர் இருக்க முடிஞ்சதுக்கு காரணம் அவர் ஏதோ ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னு நினச்சி தலைநகர் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை? நாங்கள் போனப்பவே எல்லாரும் அதை பற்றி பிரஸ்தாபித்தார்கள். அந்த சீஸ் மஹால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 கோடிக்கு முதலமைச்சருக்கு கூட. ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் 2021க்குள்ளேயே 83 கோடி செலவு பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஒரு 50 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அதில் அவரோட வீட்டில் கழிவறைக்கு செலவு பண்ணியிருக்கிற பணம் 33 லட்சம். அதில் கழிவறை பேசின், தங்க பிளேட்டு. எனக்கு ருமேனியாவில் செசஸ்குன்னு ஒருத்தர் கம்யூனிஸ்ட் லீடர், அவர் தான் கடைசி கம்யூனிச அதிபர். அடித்து விரட்டப்பட்டார் விர்ச்சுவலாக மக்களால். காரணம் இதே மாதிரி வெள்ளியில் டேப்பு, தங்கத்தில் பேசின், அந்த மாதிரி ஒரு வக்ர புத்தி, கொள்ளையடிப்பதிலே அவ்வளோ ஒரு வேகம், அந்த மாதிரியாக ஒரு மோசமான ஆட்சி இருந்ததுனால மக்கள் அந்த ஆட்சியை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். இப்போது அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டசபையில் உரையாற்றும் பொழுது மோடி என்னை எதிர்கொண்டு வெற்றி பெற மோடி அவர்கள் அடுத்த ஜென்மம் எடுத்து வரணும் ஒரு இடத்துல பேசியிருக்கார். அதை பற்றி உங்களுக்கு கருத்து? அதாவது கண்மூடித்தனமான சுயநம்பிக்கை. ஏனென்று சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் அதாவது பிஜேபி எதிர்வாக்குகளை ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு டெக்னிக் தான் அந்த பேச்சு. ஆனால் அவர் எந்த அளவுக்கு பொய் சொல்லியாவது மக்களை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்கிறவர். அதனால தான் அவர் மோடி அவர்களை, அதாவது இவர் எந்த காலத்திலும் மோடி அவர்கள் உயரத்தை எட்ட முடியாது, இருந்தாலும் நான் மோடியை விட பெரியவன் அப்படின்னு காட்டிக்கணுங்கிறதுக்காக பேசின பேச்சு அது. அது மாத்திரம் இல்லை, பக்கத்து மாநிலம் ஹரியானா, அவர்கள் டெல்லி மக்களை இனப்படுகொலை செய்கிறதுக்காக யமுனையிலே விஷம் கலந்து விட்டார்கள் அப்படின்னு இடையில பேசுகிறார். அதுக்கு தேர்தல் கமிஷன் விளக்கம் கேட்டது. இவர் கொடுத்த விளக்கத்தையும் ஏற்க மறுத்து இருக்கிறது. அவர் புதிய அரசு அங்கே வந்த பிறகு இருக்கக்கூடிய இடத்திற்கு அவர் போய் சேருவார். சிறைச்சாலை தான் அவருக்கு நிரந்தர இடம். அவரை எதிர்க்க போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸோ அவருக்கு முதலமைச்சராக வாய்ப்பு கிடைக்குமா? இது நான் பேசக்கூடாது. ஏனென்றால் கட்சி தலைமை முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அவரை எதிர்த்து போட்டியிட திரு பர்வேஷ் வர்மா முடிவு செய்தப்பவே ஊடகங்கள் பலரும் இவர் நியூ டெல்லியில் பர்வேஷ் நிற்கிறார், இவர் வேறு தொகுதியில் கூட நிற்கலாம், ஏன்னா இவர் சட்டமன்றத்திற்கு போகணும்னு மக்கள் விரும்புகிறாங்க,
ஆனால் அவர் ஏன் இங்கே நிற்கிறாருன்னு தெரியலன்னுலாம் பேசினாங்க. ஆனால் ஒரு 2-3 கருத்து கணிப்பு டைம்ஸ்னா உள்ளிட்ட கருத்து கணிப்பில் நான் பார்த்தேன். நியூ டெல்லி பார்லிமெண்ட்டில் இருக்கிற 8 அசம்பிளியில் பிஜேபி உறுதியாக ஜெயிக்கிற 2ல் இவரோட சீட்டும் ஒன்று. ஆக ஆரம்பத்திலிருந்தே அவர் தொகுதியில் வெற்றி பெற மாட்டார் என்பது தான் இந்த அரசியல் நோக்கர்களின் நம்பிக்கையாக இருந்தது. இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்றது மட்டும் முக்கியம் இல்லைங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் தோற்றதுனால பஞ்சாபில் ஆல்ரெடி ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கார். ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சுஜித் மான் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார். ஸோ அப்போ வந்து இவங்களுடைய அதிகார போட்டியில் ஆம் ஆத்மி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் ஆம் ஆத்மிங்கிறது ஒரு போலியான பிம்பத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இங்கே கெஜ்ரிவாலை விட்ட ஆள் கிடையாது. ஏன்னா அதுக்கு சக்சஸராக இவர் வந்து இனிமேலும் முதலமைச்சராக இருக்க முடியாது என்கின்ற சூழ்நிலையில் நிர்பந்தத்தின் காரணமாக அதிஷி அவர்கள் சிஎம்மாக போடுறாங்க. ஆனால் இவர் ஜெயிலேருந்து வெளில வந்துட்டோம் என்ன சொல்கிறாரு, டெம்பரரி சிஎம்னா. அதாவது அவர் கட்சிக்குள்ளேயே அவர் யாரையும் தனக்கு நிகராக வருவதை விரும்பவில்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே திரு மாணவர்கள் கூட அவர் பிரபலமான டிவி ஸ்டார், சீரியல் ஸ்டார். அதனால் வந்து அங்கே அக்காலி எப்போவுமே நீங்கள் 67 பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் அக்காலி ஜனசங்க கூட்டணி, அதுக்கப்புறம் அக்காலி பிஜேபி கூட்டணியாக இருந்துருந்தது. அப்போது காங்கிரஸால் அந்த கூட்டணியை எதிர்த்து நிற்க முடியவில்லை, அது வலிமையாக இருந்ததுன்னு. ஆனால் இப்போ கடந்த 2 தேர்தலாக பிஜேபி தனியாக தன் வளர்ச்சியை அங்கே பார்க்கணும்னு முடிவு பண்ணி தனியாக நிற்கிறதுனால அதனால கூட திரு மான் அவர்கள் சிஎம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனால் எப்போ அதிஷிலேயே இந்த டெம்பரரி சிஎம்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து பஞ்சாப் சிஎம் இவரை விட கட்சியில் முக்கியத்துவம் மிக்கவராக இருக்கார். இவர் எப்போவுமே மோஸ்ட் ஈகோயிஸ்டிக் பர்சன் கெஜ்ரிவால். அவருக்கு அதனால தான் யாரும் நண்பர்களே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவரோட ஈகோ மானோட பொறுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் விழுந்தால் அவர்கள் பாரத்தால் அவர்கள் விழுகிறார்கள். they fall under their own weight அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த டிஆர்எஸ் கவிதா அவர்கள், அதாவது சந்திரசேகர ராவ் கவிதா அவர்கள், மணிஷ் சிசோடியா, அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்கள் எல்லாருமே வந்து அந்த மதுபான ஊழலில் சம்மந்தப்பட்டு சிறையில் இருந்திருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. இப்போ டோட்டலாக வந்து பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல்லையும் இருக்குது, டெல்லியிலையும் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஸ்டேட்டில் இருந்தால கோஆப்ரேட் பண்ணலை அந்த இதுக்கெல்லாம், என்கொயரிஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஈவன் கவர்னரை வந்து எதிர்த்து தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டு மாதிரி. ஸோ இப்போ எல்லாமே ஃபாலிங் லைன், பிஜேபிக்கு ஃபாலிங் லைன். இப்போ வந்து அதனுடைய பயணம் எப்படி போகும்? சரி, நாம் வந்து அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ சிபிஐயோ அதாவது வருமான வரித்துறையோ அதை நாம் பயன்படுத்துறது இல்லை. நீங்கள் இந்த வழக்கே லிக்கர் கேட் இந்த வழக்கையை எடுத்துக்கொண்டால் இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது முதல் யார்? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி கொடுத்த புகாரின் அடிப்படையில் இடி மற்ற துறைகள் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி 9 முறை அவருக்கு சம்மன் கொடுத்தோம், வராத காரணத்தால் கைது செய்யப்படுகிறார். ஆகவே அரசு மாற்றத்தினால அரசியல் மாற்றத்தினாலே இந்த கேஸ் முடிவாகும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த இதில் லிக்கர் கேட்டில் இவருக்கு நான் 100 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு கொடுத்தவர் ஆதாரங்களோடு சொல்லியிருக்கார். அதனால் அதன் அடிப்படையில் துரிதமாக அது விசாரிக்கப்படும். இன்னும் அது விஸ்தரிக்கப்பட்டால் தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் யார் சாராய கம்பெனி நடத்தி மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் கூட இதுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு போலி பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது டெல்லியில் அப்படின்னு சொன்னீங்க. அதே போலி பிம்பம் திமுக தமிழகத்தில் எப்போ உடைக்கப்படும்? தமிழகத்தில் போலி பிம்பம் மட்டும் இல்லை, மக்களுடைய ஃபீலிங் என்னன்னா இது ஒரு பொம்மை ஆட்சி. ஏனென்றால்
முதலமைச்சர் அவர்களுக்கு வீட்டிலையும் கண்ட்ரோல் இல்லை, அங்கே மகனும் மருமகனும் தான் முடிவு செய்பவராக இருக்கிறார்கள். அதே மாதிரியாக கட்சி மீதும் கண்ட்ரோல் இல்லை, ஆட்சி மீதும் கண்ட்ரோல் இல்லை இங்கே இன்னைக்கு இருக்கின்ற அரசாங்கம். காரணம் என்ன? தினந்தோறும் இன்னைக்கு நீங்கள் டிவியை ஆன் பண்ணி பாருங்கள், இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தினந்தோறும். அது மணப்பாறையாக இருக்கட்டும், மானாமதுரையாக இருக்கட்டும், கிருஷ்ணகிரியாக இருக்கட்டும், மயிலாப்பூராக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. தமிழகத்தில் இந்த திராவிடியன் ஸ்டாக் ஆட்சியில் பெண்கள் சுதந்திரமாக வெளியே வர முடியவில்லை, பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக முடியலை, அங்கு ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் என்ன, இது ஒரு பெரிய சப்ஜெக்டாகவே நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? திடீர்னு ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தந்தை மகளை வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது, ஆசிரியர் மாணவரை வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது, காவல்துறை அதிகாரி உதவி கேட்டு போன பப்ளிக்கு 13 வயசு குழந்தைய சென்னையில் அவங்க போலீஸ் இதுக்குள்ளேயே வச்சு பாலியல் வன்கொடுமை ஏன் நடக்குது? அடிப்படை காரணம் என்ன? தமிழகத்தில் ஒழுக்க நெறிமுறைகள் தகர்த்தெறியப்பட்டு இருக்கிறது திராவிட தலைவர்களால். அது நீங்கள் ஈவேரா பற்றி இருக்கிற தமிழர் தலைவர் ஈவேரா புஸ்தகமாக இருக்கட்டும், எங்கள் ஊர் கண்ணதாசன் எழுதின வனவாசமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் திராவிடியன் ஸ்டாக் தலைவர்கள் எவ்வளவு ஒழுக்கக்கேடர்கள். அது மட்டும் இல்லை, ஈவேரா சொன்னது ஒரு விஷயம் பற்றி சீமான் பேசினார். ஆனால் ஈவேரா சொன்னது தொடர்ந்து பேசியதெல்லாம் என்ன? ஒருவனுக்கு ஒருத்திங்கிற இது வாழ்க்கை நெறிமுறை இருக்கக்கூடாதுன்னு பேசினவர். ஆண் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை வச்சுருக்காங்க, ஒரு பெண்ணும் அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கணவன் வச்சுக்கணும். இந்த கற்புங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு கண்ணகியை சிலப்பதிகாரத்தை எல்லாம் கொச்சையாக பேசி வாழ்க்கையில் ஒருத்தன் ஒழுக்கம் கெட்டவனாகத்தான் இருக்க வேண்டும்னு பிரச்சாரம் பண்ணினவர் ஈவேரா. ஆகவே அது இந்த 100 ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு பப்ளிக் சைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ஒழுக்கம் தேவையில்லை. காரணம் என்ன? அதுக்கும் இந்த திராவிடியன் ஸ்டாக் தான் காரணம், நேரடியாக காரணம். நான் 67 5ஆவதுலேருந்து 6ஆவது வரேன். அப்போ எல்லாம் அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு பேர். அப்போ ஸ்கூலில் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நீதி போதனை வகுப்புகள் நடந்து கொண்டு இருந்தது. இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செஞ்சாங்க? நீதி போதனை வகுப்புகளை ரத்து செய்தார்கள். அந்த நீதி போதனை சொல்லி கொடுத்து கொண்டிருந்த ஆசிரியர், அவர் ஹிந்தி படித்தவராக இருந்தால் அவர் ஹிந்தி டீச்சர், அதுக்கப்புறம் இல்லை கணிதம் படித்தவரா கணித டீச்சர், தமிழ் படித்தவரா தமிழ் ஆசிரியர். ஆக இந்த மாதிரி நீதி போதனை வகுப்புகளை ரத்து செய்தார்கள். அதுக்கு அடுத்து என்ன? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதை எடுத்துட்டாங்க. ஆலயம் தொழுவது சாலவம் நன்று, இதெல்லாம் பிஜேபியோ சங்கிகளோ எழுதினதா? ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடியன் கொன்றை வேந்தனும் ஏன் எடுத்தீங்க? ஆகவே இவங்க என்ன அறம் செய்ய விரும்புன்னு எப்படி சொல்லி கொடுக்கலாம்? ஆட்டையை போட விரும்புன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு தீய சக்திகள். அதனால்தான் அவங்க அறம் செய்ய விரும்பு என்கின்ற எண்ணம் கூட குழந்தைகளுக்கு வரக்கூடாது. ஆகவே இந்த தமிழகம் தத்தாரி மாநிலமாக மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் இந்த திராவிட தலைவர்கள் ஒழுக்க நெறிமுறையற்ற வாழ்க்கை முறை, வாழ்வியல் சித்தாந்தம், அதுதான் காரணம். அதனால எக்காரணம் ஒன்றும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்துக்கு வருங்காலம் கிடையாது. சமூகம் சிதைந்து சின்னாபின்னமாகும் இந்த ஆட்சி இருந்தால். அதனால தமிழக மக்கள் யோசித்து இந்த திராவிடியன் ஸ்டாக்கை வேண்டான்ற முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது என் கருத்து. இப்போ தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த தைப்பூச திருவிழா, இப்போ நீங்கள் கலந்துக்கிட்ட இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா ஒரு கணிசமான அளவில் கூடுறாங்க எல்லாரும். தைப்பூச திருவிழா பார்த்தீங்கன்னா எல்லாரும் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மதுரை அந்த பகுதியிலிருந்து, கோவை பகுதியிலிருந்து, கொங்கு பகுதியிலிருந்து முருகனுக்கு நடைபயணமாக போகிறது ஒரு பெரிய கூட்டம் போகும். ஆனால் ஓட்டு போடுறன்னு வர மட்டும் திமுக தான் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கிறாங்க. ஸோ அது எதனால் அந்த
நாம் ஒரு இஷ்யூவை வச்சு மக்களோட எண்ண ஓட்டத்தை முடிவு பண்ண முடியாது. இப்போது ராம ஜென்ம பூமியில் கோவில் கட்டி முடிச்சிட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கோவில் தான் வரணுமா, இல்லை பொது நிறுவனங்கள் வரலாமா, இல்லை மசூதி இருக்கணுமா அப்படின்னு கருத்து கணிப்பு நடத்தியிருந்தால் குறைஞ்சது 80% மக்கள் கோவில் தான் வரணும்னு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வர கிட்டத்தட்ட 22 நாட்கள் தான் ஆகியிருக்கு மகா கும்பமேளா. அதில் இன்னைக்கு வர 40 கோடி மக்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு 22 நாட்கள் பாக்கி இருக்குது. ஏன்னா 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 20 நாட்கள் பாக்கி இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு 20 கோடி பேர் போவாங்க. அப்போ இந்திய ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட 50% பேர் ரிலீஜியஸாக, இது யாரும் காசு கொடுத்து கூட்டின்னு போல, வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணலை, அங்கே போனாக்க நெருக்கடி இருக்கும், எல்லா மக்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 1.25 கோடி பேர் ஒரு இடத்துல ஸ்நானம் பண்ண போகிறாங்கன்னா எப்படி கஷ்டம் இருக்கும்னு. ஆனால் மக்கள் போகிறாங்க. அதனால் நாம் அதுக்கு ஆதரவாக இருக்குங்கிறதுக்காக அவ்வளோ சதவீதம் பிஜேபிக்கு ஓட்டு வந்ததான்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகும்? வரல. ஆகவே பல்வேறு காரணங்களால் மக்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட்டாலும் இன்னைக்கு ஆன்மீக பிரச்சனைன்னு வந்தால் மக்கள் வீதிக்கு வர துவங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. இல்லை, அந்த அந்த மக்களுடைய எண்ணங்களை மனைமாற்றம் செய்து பாஜக பக்கம் கொண்டு வரல, பாஜக அந்த பங்குல பெரும் பங்காற்றவில்லையா? இல்லை இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியே 18% மேலே ஓட்டு வந்திருக்கு. அது அப்படியே டபுள் ஆனால் என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் ஆட்சி தான். அந்த டபுள் ஆக்கிற வேலையை ஸ்டாலின் அரசாங்கம் செஞ்சு கொண்டு இருக்கு. இந்த தமிழக காவல்துறை நிர்வாகம் செஞ்சு கொண்டு இருக்கு. நீங்கள் ஹிந்துக்கள் அப்படித்தான் உத்தரப்பிரதேசத்தில் ஆச்சு. ராமஜென்ம பூமிக்காக 75 முறை மக்கள் போராடி இருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து 99 பலிதானம் கொடுத்தோம். மக்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் முலாயம் சிங்கால. அந்த மாதிரியா இருக்கும் பொழுது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரி, தஸ் ஃபார் நோ ஃபர்தர், இனிமே இந்த ஹிந்து விரோத சக்திகளை நாம் நம்பக்கூடாது அப்படிங்கிற நிலை வர்றதுக்கு இன்னும் 12 மாதம் ஆகட்டுமேங்கிறேன் நான். வாட் இஸ் ராங்? ஸோ இந்த 12 மாதம் கண்டிப்பாக பாஜக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். சட்டமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும். ஸோ அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவர்கள் யார் யாராக இருப்பாங்க? அந்த இல்லை, இப்போ இடம்பெற்றவர்கள் தொடர்வார்கள். வேறு யாரையும் சேர்க்கணும்னா ஆல் இண்டியா தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நேஷனல் பார்லிமெண்ட் போர்டு தான் அதற்கான அதிகாரம் பெற்றது. அதனால அவங்க முடிவு பண்ணட்டும். இந்த திருப்பரங்குன்ற மலை, இந்த நவாஸ் கனிவர்கள் போய் மேலே மாமிச உணவு சாப்பிட்டு இந்து மக்கள் புண்பட வைத்தது, இது எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டட் எஃபோர்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது நவாஸ் கனி ஆளும் திமுகவினுடைய கூட்டணி கட்சி. அதனால அவர்கள் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறிக்கொள்ளாமல் பேசாமல் இது நடந்திருக்குமா? சந்தேகம். இவங்க எல்லாரும் இப்போ என்ன நேரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாங்க? பல ஹிந்து விரோத நபர்கள் தமிழ்நாட்டில் எல்லாரும் மத நல்லிணக்கம் இருந்தது. நான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பேசுகிறேன். என்ன மத நல்லிணக்கம்? 1998 நான் அன்னைக்கு தேர்தல் பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற பொறுப்பாளராக இங்கே இருந்தேன். பாரத பெருந்தலைவர் அத்வானி அவர்கள் வரும்பொழுது முஸ்லீம் பயங்கரவாதிகள் வெடிகுண்டு வச்சு 13 சீரியல் பாம், அதன் மூலமாக 59 பேர் கொல்லப்பட்டார்களா இல்லையா? 250க்கு மேற்பட்டவர் அங்கீகரிக்கப்பட்டார்களா இல்லையா? எத்தனை பிஸ்னஸ் ஸ்தாபனம் நாசமாக போச்சு, குடும்பங்கள் தலையெடுக்க முடியாமல். இதெல்லாம் எப்போ எங்க? திமுக மு கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் இருக்கச்ச தமிழ்நாட்டில் தானே. RSS அலுவலகத்துக்கு குண்டு வச்சு 11 பேரை கொன்னது எங்க? பிரான்ஸ்லையா? சென்னையில். இந்து முன்னணி மாநில தலைவர் ராஜகோபால் அவர்கள் கொல்லப்பட்டது. ABVP மாநில தலைவராக இருந்த பேராசிரியர் பரமசிவம் கொல்லப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ் கொல்லப்பட்டது. எங்கே? இங்கிலாந்துலையா? பாகிஸ்தான்லையா? பங்களாதேஷ்லையா? இந்த தமிழ்நாட்டில்
ஆக நீங்க பேசுற மத நல்லிணக்கம், மாமன் மச்சான் உறவு பொய், போலியானது. இது எல்லாமே எது வர அமைதி இருக்கு தெரியுமா? இந்துக்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராட வீதிக்கு வரும் வரை. நான் கேட்கிறேன், ராம ஜென்மபூமியிலிருந்து மதுரா, காசி, இந்தியா பூரா, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சர்ச் மசூதிகள் கோவிலாக இருந்தது? நான் கேட்குறேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பாரத நாட்டில் ஒரு மசூதியை இடித்து ஹிந்து கோவில் கட்டினா, இல்லை ஒரு சர்ச்சை இடித்து ஹிந்து கோவில் கட்டினா சொல்ல முடியுமா? ஹிந்துக்கள் அமைதியாக இருக்கிறதுனால நாடு அமைதியாக இருக்கு. அதனால டோன்ட் ப்ரோவோக்குங்கிறேன். அது சேகர் பாபுவாக இருக்கட்டும், அல்லேலியா பாபுவாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், டோன்ட் ப்ரோவோக் ஹிந்துஸ். ஏன்னா வெகுண்டு எழுந்தால் ஹிந்து அயோத்தியில் ஆன மாதிரி தான் ஆகும். அது நடந்ததை உங்களுக்கு புத்தி வர்றதுக்காக சுட்டி காட்டுறேன். உடனே ராஜா அந்த மாதிரி ஆகணும்னு சொன்னார், அது இல்லை. நான் கேட்குறேன், திருவல்லிக்கேணியில் மசூதி வாசலில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகக்கூடாதா? என்ன அராஜகம், என்ன மதவெறி! எங்கேயாவது ஹிந்து கோவில் இருக்கிறது வழியா முஸ்லிம்கள் ஊர்வலம் போகக்கூடாது என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஹிந்து சொல்லியிருக்கானா? ஆகவே ஹிந்துக்கள் மட்டுமே மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற ஒரு அப்பாவி கூட்டம். நீங்க அவன் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அதிகபட்சம் என்ன நினைக்கிறேன், அவன் உரிமைக்கு அவன் போராட வேண்டும். ஏன்னா இதே திருப்பரங்குன்றம் விஷயத்துல மேல இருக்கிற ஸ்தல விருட்சம் கல்லத்தி மரத்துல பெறக்கொடி கட்டுறீங்க. சரி, 1994 உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அங்க மலையில கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்க. இன்னும் முஸ்லிம் அமைப்புகள் எதிர்க்குதுன்னு சொல்லி அரசாங்க சட்டம் ஒழுங்கை காரணமாக காட்டி அனுமதி மறுத்து இருக்கு. உயர்நீதிமன்ற தீர்ப்பை எங்க செயல்படுத்தி இந்த அரசாங்கம்? திராவிடியன் ஸ்டாக் அரசு. சரி, மேல 1931 பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஸ்டேட்டஸ் குவா ஷுட் பி மெயின்டைன். அப்போ 1931 இருந்த நிலையிலேயே அதை நீங்க பராமரிக்கணும்ல, ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் படி அந்த எக்ஸ்பேன்ஷன் ஷுட் பி ரிமூவ்ட். ஆக இந்த கடைசி தான் இந்த சொல்லுவாங்க ப்ராக்சிமேட் ப்ரொவோகேஷன். என்னன்னா ஆடு கோழி வெட்டுவோம்னு நீங்க அதை எடுத்துக்கின்னு 400 பேரோட நவாஸ் கனியும் அப்துல் சமதும் போனது காரணம். அதனால அவர்கள்தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு காரணம், ஹிந்துக்கள் இல்லை. நாம ஹிந்து மக்களுடைய உரிமையை பாதுகாக்கணும்னு கேட்கிறோம். இப்போ அதே சேகர் பாபு அந்த நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்து 5 to 6 மணி வரைக்கும் நீங்க அமைதியான வழியில் போராடலாம்னு சொன்னப்போ நீங்கள்லாம் அங்கிருந்து கிளம்பி போய் போராடினாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை வீட்டு சிறையில் வச்சிருந்தாங்க. அதில் ஒரு கணிசமான கூட்டம் வந்திருந்தது. அதை பார்த்ததுக்கப்புறம் அடுத்த நாள் இதே சேகர் பாபு சொல்லியிருக்கார், பாஜக திமுக ஆட்சியிலிருந்து தூக்கி எறியதுக்கு முயற்சி பண்ணுதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நிச்சயமா பண்ணுது. அப்ப நீங்க ஹிந்து விரோதிகள், அதனால தமிழக மண்ணிலேயே தமிழ் வளரணும்னா திமுக இருக்கக்கூடாது. ஏன்னா நான் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட பேசுறேன். 67 வரை பள்ளிக்கூடங்கள்ல நாம தமிழ் ஒரு பாடமாக படிக்காமல் 6ஆம் கிளாஸ் போக முடியாது. இன்னைக்கு நீ சௌக்கியமானா அதை நீ அப்படிதான் தமிழன் எழுத முடியுது. ஏன்னா அவனுக்கு தமிழ் எழுத வரல. ஆக தமிழ் மொழியை எழுதுகின்ற படிக்கின்ற மொழியாக இல்லாமல் வெறும் பேச்சு மொழியா மாற்றுகின்ற குற்றத்தை செய்த தமிழ் விரோதிகள் இந்த ஈவேரா பக்தர்கள். காரணம், ஈவேரா சொன்னார், தமிழ் காட்டுமிராண்டி மொழி, சனியன் தமிழை படிக்காத. அதைத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் தமிழ் விரோதிகள், தமிழ் மொழியின் எதிரிகள், தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டின் விரோதிகள். நீங்க ஏன் ராஜராஜ சோழனுடைய சாதனைகளை ஏன் பாடப்புத்தகத்தில் வைக்கல நீங்க? சரி, இங்க மத நல்லிணக்கம் இருக்குங்கிறீங்களே, மாலிகாப்பூர் படையெடுத்து வந்த பிறகு 40 ஆண்டுகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பூஜை இல்லாமல் பூட்டி போடப்பட்டிருந்ததா இல்லையா? இஸ்லாமிய மதவெறியின் வெளிப்பாடு தானே அது. முஸ்லிம்கள் இந்துக்களை அற்ப பதராக எண்ணி நடந்து கொண்ட விதம். நம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு 40 ஆண்டுகள்
அதை பாட புத்தகத்தில் வைக்கணும்னு சொல்றேன் நான். மாலிகாப்பூர் ஆட்சியில் எத்தனை கோவில்கள் வந்து இடிக்கப்பட்டது, விக்கிரங்கள் எல்லாம் மூலியாக்கப்பட்டது. ஏன் இஸ்லாமிய தாக்குதல் ஸ்ரீரங்கம் கோவிலில் இல்லையா? சுசீந்திரத்தில் இல்லையா? எங்க இல்லை? ஆகவே இதை எல்லாத்தையும் பாடத்தில் வைங்கிறேன். தமிழ் கலாச்சாரம் பண்பாட்டிற்கு விரோதமாக இஸ்லாமிய படையெடுப்பு ஆட்சி இருந்தது. அதை மழுங்கடிக்க நினைக்காதீங்க, பாடத்தில் வைங்க. அந்த கஜினி முகமது தமிழ் பாடநூல்லேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் நான் எடுக்கிறேங்க. கஜினி முகமது 16 முறை தேர்தலில் போரில் வெற்றி பெற்றார் அப்படின்னு. 16 முறை 17 முறை வெற்றி பெற்றார். 16 முறை அப்ப தோல்வி அடைந்திருக்கிறாருங்கிறது வந்து எங்கேயுமே சொல்லல. அந்த 16 முறை தோல்வி பெற செய்த அரசர் யார் அப்படிங்கிறதையும் சொல்லல. அதுதான் சொல்றேன் நான். இவங்களுக்கு எல்லாமே என்ன காரணம்? இந்த திராவிட இயக்கத்தினுடைய ரூட்டு எங்க இருக்கு? ஆங்கிலேய கைக்கூலிகள் இவர்கள் என்றால் 1944 முதல் தீகா மாநாட்டில் ஈபேரா தலைமையில் கொண்டு வந்த தீர்மானமே அந்நியன் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆளவுடன் தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் ஈபேரான் கம்பெனி. இதை நான் சரித்திர நிகழ்வை சொல்றேன், ஆதாரங்களோட சொல்றேன். இந்த தீர்மானத்தை பற்றி சென்னையில் மவுண்ட் ரோடில் இருக்கிற ஒரு ஆங்கில பத்திரிக்கை அந்த தீர்மானத்தை வெர்பாட்டியும் போட்டதுனால அந்த பத்திரிகை அலுவலகத்தை இந்த திராவிட காலிகள் தாக்கினார்கள். இவங்க மிக மோசமான தீய சக்தி இந்த திராவிடியன் பார்ட்டி திமுக. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மக்களுக்கு பாடமா வைக்கணும். திமுக போட்ட தீர்மானம் பாடமா வைக்கணும் தமிழர்களுக்கு. திக போட்ட தீர்மானம் 44 எவ்வளவு தூரம் நீங்க அந்நிய கூலிகள், தேச துரோகிகள், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாம். இந்த மதுரை அரிட்டாப்பட்டி ஒரு முக்கியமான மதுரை அரிட்டாப்பட்டியில் பாஜக முன்னெடுத்து அனைத்து பாஜக தலைவர்கள் அண்ணாமலை உள்பட அந்த மைன்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் கிஷன் ரெட்டியோட பேசி அவர் தொடர்ந்து டெல்லிக்கு பயணம் செய்து அங்கிருந்தவர்கள்லாம் கூட்டிட்டு போய் பேசி அதுக்கப்புறம் தான் வந்து முடிவெடுத்து அது கைவிடப்பட்டது. ஆனால் ஸ்டாலின் வந்து அடுத்த நாளே வந்து அங்கே போய் நான் என்னாலதான் வந்து எல்லாமே நடந்தது அப்படிங்கிற மாதிரி நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன். இந்த கிராமத்தில் மரியாதை தம்பரான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா தேர் ஓட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த தேரை நிறுத்தணும்னா அந்த முட்டுக்கட்டையை வைக்கணும். முட்டுக்கட்டையை அந்த சிப்பந்தி கையில் எடுத்த உடனே நிறுத்து 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 அப்படின்னா நின்று ஆட்ட மாதிரி, ஏன்னா கட்டையை எடுத்திருக்காங்கல்ல. அதே மாதிரி திருப்பி தேரை இழுக்கணும்னா அந்த முட்டுக்கட்டையை எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு அந்த சிப்பந்தி போகும்போது அந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் மரியாதை தம்புறான். ஏன்னா இந்த மத்திய அறிவிப்பு வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி காரைக்குடியில் இருக்கார் ஸ்டாலின். காரைக்குடியிலேருந்து 50 கிலோமீட்டர் தானே அரிட்டாப்பட்டி. ஏன் போல நீங்க மத்திய அரசாங்கம் அறிவித்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்ட பிறகு நீங்க போய் நான் தான் காரணம்னு பேசுனீங்களே, வெட்கமா இல்லையா? இன்னும் நீங்க அந்த மக்களின் மீது அக்கறை இருக்கிற முதல்வராக இருந்தா அங்க போயிருக்கீங்க, பாகனேரிக்கு போயிருக்கீங்க. அங்கிருந்து 30 கிலோமீட்டர் பாகனேரிலேருந்து ஏன் போல மேலூருக்கு. உங்களுக்கு மக்கள் மீது அக்கறை கிடையாது. ஆனால் மத்திய அரசு செய்த ஒரு சாதனையை வந்து நீங்க சொந்தம் கொண்டாட நினைக்கிறீங்க. இட் இஸ் fraudulent to say the least. கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான கேளுங்க. இந்த கடைசியாக அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் வரலாறு காணாங்க இந்த சேலரிட் கிளாஸ். அந்த 2014 சேலரிட் கிளாஸுக்கு காங்கிரஸ் ஆட்சி போகும்போது வெறும் 0% எக்ஸம்ஷன், சேலரிட் கிளாஸ் ஐடியிலேருந்து எக்ஸம்ஷன். அது வந்து 2 லட்சம் பண்ணாங்க, 3 லட்சம் பண்ணாங்க, 5 லட்சம் பண்ணாங்க, இப்போ 12 லட்சம் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு கணிசமான தொகை இந்த சேலரிட் கிளாஸ்க்கு வந்து மிச்சமாகும். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அதே வந்து எதிர்கட்சிகள் அதை வேறு விதமாக 12 லட்சம் வச்சு என்ன பண்றது, சேவிங்ஸ் இல்லைங்கிற மாதிரி வேற ஒரு மாதிரி யோசனை வைக்கிறாங்க. 2014 இருந்த பேசிக் எக்ஸம்ஷன் 2.5 லட்சம். அதை 2019 5 லட்சமாக உயர்த்தினோம். அதுக்கு பிறகு 23 7 லட்சமாக ஆக்கினோம். இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை டிமாண்ட் ஸ்கேர்சிட்டி இருக்கு. தொழில்துறை வளர வேண்டுமானால் அது ஒரு ஸ்டாக்னேஷன்ல இருக்கு.
அது வளரணும்னு சொன்னால் வந்து பர்ச்சேசிங் பவர் மக்கள்கிட்ட கூடணும். இப்போ இந்த 7 லட்சத்திலிருந்து 12 ஆக்கியிருக்கிறதுனால மக்களுக்கு 80,000 ரூபாய் வரை ஆண்டுக்கு மிச்சம் வரும். ஏன்னா இது 12 லட்சம், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சேலரி கிளாஸ்க்கு 75,000, ரெண்டு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 7,000 8,000 ரூபா. அப்போ அந்த மாதம் 7,000 8,000த்துக்கு கன்சியூமர் டியூரபிள் வாங்குவாங்களா இல்லையா? அப்போ அந்த கன்சியூமர் டியூரபிளுடைய வர்த்தகம் அதிகரிக்கும். ஆகவே நாட்டில் பொருளாதார வளர்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முக்கியம் டிமாண்டை அதிகப்படுத்தணும். அதனால் மக்கள் கையில் பர்ச்சேசிங் பவர் கூடணும். அப்படிங்கக்கூடிய ஒரு சவுண்டு பொருளாதார அடிப்படையில் அது கொண்டு வரப்பட்டிருக்கு. இது வயிற்றுச்சலில் வந்து காந்தாரி எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா உலக்கையால் வயிற்றில் அடிச்சுன்றதா மகாபாரதத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதிர்கட்சிகள் வயிற்றில் உலக்கையால் அடிச்சுக்கட்டும். நீங்கள் அரசியல்வாதி, ஒரு ஆடிட்டர், ஒரு லாயர், மூன்றுமே நீங்கள் இருக்கீங்க. இதில் மிக முக்கியமான துறை, உங்களுக்கு பிடித்த துறை எது? அரசியல் மக்களுக்கு சேவை செய்ய உதவியாக இருக்குது. அதனால் அது முதல். நன்றி. எனக்கு டைம் முடிச்சு மிக்க நன்றி.